Good morning, students. I am MRK. Today, 12th Maths class, Chapter 5, 2-dimensional analytical geometry. Exercise 5.5, 8th sum. Very, very important sum. Previous year எல்லாம் கேட்ட சம்மு, ஓல்டு சம் இது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே, என்ன சொல்லியிருக்கும் பாரு, ஒரு வாட்டர் பைப்பை பற்றி கொடுத்துருக்கு. அதாவது இது ஹரிசாண்டல்னால் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி நீ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு வெர்டிக்கல் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரு பைப்பை வந்து இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா வாட்ரு ஃப்ளோ ஆகிறது இப்படித்தான் ஃப்ளோ ஆகும் பேரபிளால். சரிங்களா சொல்கிறது? அப்போ இதுக்கு நேரம் இப்படி ட்ராப் பண்ணோம்னா இதுதான் இது ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க சொல்கிறத. இதுதான் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லல, பார்த்து நிதானமாக இதுதான் ஆக்சஸ். ஓகே, குட். இதிலேருந்து இப்படி போட்டுக்கிறேன். இதுதான்டா ஆக்சஸ்ஸு. இதுக்கு நேரம் எப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ். சரி, இது இந்த பைப் வந்து கிரவுண்டில் இருந்து, இது கிரவுண்டு அல்லது ஃப்ளோர் என்ன வேணாலும் வச்சுக்கோ. சரிங்களா? இப்போ இந்த ஹரிசாண்டல் ப்ளஸ் 7.5 மீட்டர் அபவ் த கிரவுண்டுன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது 7.5 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒய் டிஸ்டன்ஸ் இங்கே நீ எழுதிடலாம் ஈஸியாக. ஒய் டிஸ்டன்ஸ் எழுதையில் இந்த இடத்துல பாயிண்ட் எழுதணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் -7.5ன்னு எழுதணும்டா தம்பி. புரியுதா சொல்கிறது? ஏன்னா மைனஸ் இங்கிட்டு ஒய்யில், ரைட்டு. அப்போ எக்ஸு இங்கே வேணும், இதுக்கு நேரம் வேணும். தெரியுதா? எக்ஸு இதுக்கு நேரம் வேணும். தெரியுமான்னு பார்ப்போம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து என்ன இருக்குது? கிரவுண்டு கொடுத்துருக்கு, பேராபலிக் பாத்துன்னு கொடுத்துருக்கு, வெர்டெக்ஸ் கொடுத்துருக்கு. நிதானமாக மூவ் பண்ணிக்க. எண்ட் ஆஃப் த அடுத்த பொசிஷன் 2.5 மீட்டர் பிலோ த பைப் ஆஃப் த லைன். இந்த லைன் பைப் லைனில் இருந்து கீழே இந்த கணக்கில் அப்படி வச்சுக்கோ. 2.5 மீட்டரில் பிலோ அப்படி கீழே கொடுத்துருக்கு. எவ்வளோ தள்ளி விழுந்திருக்கான் பியாண்ட் அப்படின்னா இவ்வளோ தூரம் தள்ளி விழுகுது. அப்படி இல்லை, இந்த இது வந்து எவ்வளோனா 3 மீட்டரா. அப்படின்னா இது 2.5டா, இது 2.5க்கு 2.5க்கு 3 அப்படின்னா 7.5க்கு எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். 7.5க்கு எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். இதுதான் அவன் கேட்டிருக்கான். அப்போ இதை வந்து எக்ஸுன்னு தான் வச்சான். சரிங்களா சொல்கிறது? அப்போ கிவன் டேட்டா ஃப்ரம் டேட்டா இல்லை ஃப்ரம் கிவன் டேட்டா ஃப்ரம் கிவன் டேட்டா கொடுக்கப்பட்ட விவரத்தின்படின்னு அர்த்தம் தமிழில். பேராபலிக் பாத் இஸ் parabolic path is open downward. சரிங்களா? b இந்த இருக்குது. அப்போ x² is equal to -4ay. புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம அசம்ப்ஷன் எடுப்போம். இது எடுக்கையில் இதை வந்து வேணால் பின்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை வேணால் ஏன்னு வச்சுக்கோ. நம்ம வச்சுக்கிறது தான், ஒன்றும் இல்லை, பயப்படாத. இப்போ இது வந்து எக்ஸில் இதில் ஒய்யில் வந்து கீழே -2.5 -2.5. ஓகே, அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ இருந்தால் இருக்குல்ல 3 ப்ளஸில் தானே வரும் எக்ஸில், ரைட். அப்போ அது வந்து ஏ போட்டோம்னா 3, -2.5 போட்டால் 4a கிடைக்கும்ல, அதுக்காண்டி தான். அப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா 3² -4a -2.5 அவ்வளோதான். இப்போ சரி பண்ணிக்க. 3 × 3 டிவைடட் பை இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். 2.5 அடிக்கலாம் வேண்டாம், இருக்கட்டும். ஈக்குவல் டு 4a. ஓகே, குட். அப்படியே இருக்கட்டும். சரி, நம்ம தேவையானதுக்கு வருவோம். p ஆஃப் x, -7.5 -7.5. ஓகே, அப்போ எக்ஸுக்கு பதிலாக x1 இருக்குது. x1 போல் எக்ஸே போட்டுக்கிறோமா? x1ன்னு வச்சுக்கிறியா? எக்ஸ்னு வச்சு எக்ஸே இருக்கட்டும். அப்போ x1 வேண்டாம், அப்படியே வச்சுருக்கேன், அவ்வளோதான். ரைட்டு. x², எக்ஸ் கமான்னு தான் எடுத்திருக்கேன். x² -4aக்கு பதிலாக -3 × 3 by 2.5. சரிங்களா? ரைட், எழுதிட்டேன். 4aக்கு எழுதியாச்சு. அடுத்து ஒய்க்கு எழுதணும். ஒய்க்கு என்ன இருக்குது பார்த்துக்க. -7.5 இருக்குது. அடுத்து x² ஈக்குவல் டு மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். இதை அடித்தோம்னா 3. அப்போ 3 × 3 × 3. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 2 3க்கு ஒரு 3 வெளியில் ரூட் அவுட்டு.
ஒரு 3 வராது உள்ள. அப்போ எக்ஸு வந்து 3√3 மீட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம், ஓல்டு சம்மு, கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 5 மார்க் சம்மு சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன்னுடைய புரியும். தேங்க்யூ.